गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। சாட்சாத் வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு 2 அவதாரம் முக்கியமாக பண்ணினார். அது ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். இப்ப நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய அவதாரம். அதுல ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவதாரங்கள்ல முக்கியமான சமயம் எதுன்னு பார்த்தா, அதை 14 வருஷம் தண்டகாரண்யத்துல இருந்தாரே, அதுல சௌக்கியமாவும் இருந்தார். அந்த சரித்திரமும் பார்த்தா ராமாயணத்துல முழுக்க பார்த்தா அந்த சரித்திரம் தான் முழுக்க இருக்கு. அதே போல கிருஷ்ணாவதாரத்துல எது முக்கியமான கட்டம்னா, பிறந்ததுலேருந்து ஒரு 11-12 வருஷம் அவர் பிருந்தாவனத்திலையும் நந்தகோகுலத்திலையும் இருந்தார்ல. இதுதான் பார்த்தா உலக பிரசித்தமாக பகவான் எங்க இருக்காருன்னா இன்னைக்கும் பிருந்தாவனத்துல தான் இருக்காருன்னு, அப்படி பக்தர்கள் எல்லாம் போட்டி போட்டுன்னு பிருந்தாவன வாசத்துல இருந்து கொண்டு அந்த பகவானுக்கே அந்த 12 வருஷம் பிடித்த காலமா இருக்கிறது போல பாகவதத்திலையும் பார்த்தா அந்த லீலைகள் தான் விஸ்தாரமாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. பகவான் நந்தகோகுலத்துல இருந்தது ஏகப்பட்ட லீலைகள், அது எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். இதுலயும் அவருக்கு பிடிச்சது எது அப்படின்னா, இந்த மாடு மேய்ச்சிண்டு இந்த குழந்தைகளோட சஞ்சாரம் பண்ணாரோன்னு, இது அப்புறம் கோபிகைகளோட ராசலையில பண்ணது, இந்த மாதிரி முக்கியமான சில லீலைகள்லாம் இருக்கு. அதுல இந்த மாடு மேய்ச்சின் போனது பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால என்ன பண்ணார்னா, அந்த மாடை மேய்ச்சின்னு போகும்போது கண்ணுக்குட்டிலாம் தானே மேய்ச்சின்னு போறார். அப்படி மேய்ச்சின்னு போகும்போது பிருந்தாவனத்தை முழுக்க சஞ்சாரம் பண்றாராம். இன்னைக்கு பிருந்தாவனம் ஆயிரக்கணக்கான வருஷம் ஆனதுக்கு அப்புறம் சிட்டியாக மாறி கட்டடங்கள்லாம் நிறையா வந்துருது. ஆனா அந்த சமயத்துல அந்த பிருந்தாவனம் பிராந்தம் முழுக்க காட்டாதானே இருந்தது. அந்த காட்டுக்குள்ள இந்த கண்ணுக்குட்டிலாம் மேய்ச்சிட்டு இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வந்ததுனால பகவான் ஒரு இடம் விடாதபடிக்கு அந்த பிருந்தாவன பிராந்தத்துல முழுக்க பகவானுடைய திருவடி பட்ட இடம். அதனாலதான் மகான்கள்லாம் இன்னைக்கும் பிருந்தாவன வாசம்னு சர்வஸ்வமும் தியாகம் பண்ணிட்டு யமுனை நதிக்கரையில உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கிறவா இன்னைக்கும் நிறைய பேர் இருக்கா. ஏன் அப்படி இருக்கான்னா, பகவான் சஞ்சாரம் பண்ணும்போது அவர் திருவடிப்பட்ட தூளி நம்ம மேல பற்றாதா, அதனால நம்ம தன்யமாக மாட்டோமா அப்படின்னு ஸ்மரிச்சுட்டு இன்னைக்கும் எத்தனையோ பேர் உட்காந்துருக்கா. அப்படி அந்த பிருந்தாவனத்தினுடைய மகாத்மியம் அப்பேற்பட்டது. அந்த பிருந்தாவனத்துல பகவானுடைய திருவடி பதாத இடமே கிடையாது. அந்த மாதிரி பகவான் ஒரு இடத்தை விடாதபடிக்கு சந்தோஷமாக இந்த குழந்தைகளோட சஞ்சாரம் பண்ணிட்டு வர. எப்படி பகவான் சஞ்சாரம் பண்ணி போறார்னா, எப்படி அந்த இடத்துல மாடு மேய்ச்சிண்டே வரும்போது அப்பப்போ ஒரு புல்லாங்குழல் வாசிப்பாராம். அந்த புல்லாங்குழல் வாசிச்சுட்டே இருக்கும்போது அதுல இந்த கோப குழந்தைகள்லாம் மயங்கி போய் கிருஷ்ணன் கூடயே ஓடி வர்றது, அந்த மாடெல்லாம் மேய்ச்சின்னு வருது, கிருஷ்ணனோட சந்தோஷமா இருக்கிறது, விளையாடுறது, அவளும் வேணும்னா அந்த புல்லாங்குழல் எடுத்துன்னு தானும் வாசிக்கிறது போல வாசிக்கிறதுன்னு இப்படி சந்தோஷமாக கிருஷ்ணனோட இருந்து கொண்டு எந்த அசூயும் இல்லாதபடிக்கு கிருஷ்ணனுக்கு அலங்காரம் பண்ணி விட்டுண்டு இப்படி சந்தோஷமாக வரா. அப்படி வந்தபோது ஒரு நாளைக்கு பார்த்தா அந்த பிருந்தாவனத்துல அப்படி பூத்து குலுங்கி அந்த இடம் ரொம்ப ரம்யமா இருந்ததாம். அந்த ரம்யமா இருந்த இடத்த பார்த்து கிருஷ்ணர் மற்ற குழந்தைகள்லாம் பார்த்து சொல்றாரு, கிருஷ்ணர் இப்படி ஒரு இடம் இருக்கே, நாம இங்க கொஞ்ச நேரம் விளையாடுவோமா, இந்த இடத்துல இருக்கணும் போல ஆசையா இருக்குன்னு சொன்ன உடனே அந்த குழந்தைகள் கிருஷ்ணர் எது சொன்னாலும் கேட்பா. உடனே கிருஷ்ணா நீ சொல்றதுதான் எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நாம எல்லோரும் இங்க விளையாடுவோம்னு சொல்லிட்டு அந்த பிருந்தாவனத்தினுடைய அந்த காட்டுல இருக்கிற அந்த மரங்கள், அந்த பூத்து குலுங்குற அந்த புஷ்பத்தெல்லாம் பார்த்து பகவானே மயங்கி இங்க கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லி அங்க சிறு நேரம் விளையாடுறாராம் கிருஷ்ணர். அதெல்லாம் ஸ்லோகமாக வருது. இப்படி இந்த குழந்தைகளோட சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கார். பலராம சுவாமியும் கூட கூட சேர்ந்துதான் எங்க போனாலும் வருவார். பலராம சுவாமி இல்லாம போகவே மாட்டார். காளிங்க நடத்தின சமயத்துல உண்டிதான் பலராம சுவாமி இல்லாம போற. இப்ப பலராம சுவாமி கூட வந்திருக்காரோ, அந்த பலராம சுவாமி மேல அப்படி ஒரு பிரியமா கிருஷ்ணனுக்கு. பலராம சுவாமிய பார்த்து சில ஸ்லோகங்கள் கிருஷ்ணன் சொல்ற. இங்க இப்படி பூத்து குலுங்குறதே இந்த மரங்கள்லாம், அந்த மரங்கள்லாம் என்ன பண்றதுன்னா, இவ போற வழியிலெல்லாம் அவ பெரிச்சு அந்த பூவெல்லாம் அனுபவிக்கணும்ன்றதுக்காக அந்த மரங்கள் அந்த கிளைகள் எல்லாம் வளைஞ்சி அந்த பூக்கள்லாம் பிரிக்கிற அளவுக்கு அவ்வளோ கீழே காத்துன்னு இருக்கான். அந்த பாதையில நல்ல பூத்து குலுங்கி இருக்கிற மரங்கள்லாம். உடனே அந்த பலராம சுவாமியை பார்த்து கிருஷ்ணர் சொல்றார், பொதுவாக இந்த மர ஜென்மான்றதே பாபத்தினாலதான் வருது, அதனால தன்னுடைய பாபத்தை போக்கிக்கிறதுக்காக நீங்க வரேன்னு தெரிந்து கொண்டு இந்த மரங்கள்லாம் சித்தமாக உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணணுன்றதுக்காக
இந்த தன்னுடைய கிளைகள்லாம் விளைத்து கொண்டு இந்த பூக்களை சமர்ப்பணம் பண்ணுவது போல இருக்கு, பார்த்தேலா உங்களுக்காக வந்திருக்கு அப்படின்னு கிருஷ்ணரை பலராம சுவாமியை பார்த்து சொல்ற. அந்த பூக்களை சுத்தி சில வண்டுகள் சுத்தி சுத்தி வருதான். அது ரீங்காரம் சுத்தின்னு இருக்கும்போது கிருஷ்ணர் சொல்றார், எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டுகள்லாம் சாதாரண வண்டுகள்ல, மகான்கள் தான் உங்களை பார்க்கணும்ன்றதுக்காக மகான்களே இந்த வண்டு ரூபத்துல வந்து இதை சுத்தி சுத்தி வரா இந்த பூக்களை அப்படின்னு தோன்றதுன்னு பலராம சுவாமியா வாய் கொள்ளாம கிருஷ்ணன் கொண்டாடுறார். அடுத்ததாக நிறைய மயில் வருதான், ஆண்மயில். ஆண்மயில்லாம் வந்து தோகையை விரிச்சு எல்லா மயிலும் ஆடுறதான். ஒரு மயில் இப்படி தோகையை விரிச்சு ஆடினாலும் நம்மளை பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். நிறைய மயில்கள் வந்து தோகையை விரிச்சு ஆடுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்காக தான் வந்து ஆடுறது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தேவலோகத்தை அப்சரஸ் ஸ்திரீகள்னு நினைக்கிறேன். உங்க முன்னாடி ஆடி அவெல்லாம் தன்யமாறதுக்காக வந்திருக்கான்னு பகவான் சொல்றார். அடுத்ததாக இந்த குயில்லாம் வந்து அழகா பாடுறதான். அதெல்லாம் பாடுறத வச்சு இவெல்லாம் பாகவதாலாம் வந்து குயில் மாதிரி வந்து நீங்க இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக பாகவதாலே தான் குயில் ரூபத்துல வந்து பாடுறான்னு இப்படி அண்ணாவுடைய பெருமையை வாய்க்கொள்ளாம கிருஷ்ணன் சொல்றார். இது கிருஷ்ணருக்காக இதெல்லாம் நடக்கிறதா, பலராம சுவாமிக்காக இதெல்லாம் நடக்கிறதான்னு தெரியல. ஆனா கிருஷ்ணர் தன் வாக்குனால சொல்லும்போது எல்லாம் பலராம சுவாமிக்காக நடக்கிறது அப்படின்றது போல கிருஷ்ணர் சொல்றார். உண்மையா நம்பி சொல்றார். ஏன்னா பலராம சுவாமி மேல அப்படி ஒரு பிரியம். ஏன் பிரியம் வராம இருக்கும்? ஏன்னா இதே பலராம சுவாமி தானே போன அவதாரத்தை லக்ஷ்மண சுவாமியாக பிறந்து என்ன காரியங்கள் பண்ணினார். அப்படி அந்த லக்ஷ்மண சுவாமியை ஸ்மரிச்சு அதுக்கு பதில் பண்ணுவது போல கிருஷ்ணர் இப்படி பலராம சுவாமியை வாய்க்கொள்ளாம கொண்டாடுறார் இந்த அவதாரத்துல. இப்படி பிரம்மனிஷ்டால் கதை சொல்லிகிட்டே வரும்போது பலராம சுவாமி இந்த கண்குட்டிலாம் மேய்ச்சின்னு வந்த அந்த களைப்புல அவர் வந்து மரத்தடியில் படுத்துன்னு தூங்கிட்டு வரான். அப்படி தூங்கினப்போ கிருஷ்ணர் போய் அந்த பலராம சுவாமியோடைய திருவடியை எடுத்து தன் மடியில வச்சுண்டு ஸ்வயம் விஸ்ரமயத்யாரியம்னு அவர் தான் சுயமாக அவருடைய பலராம சுவாமியோடைய திருவடியை பகவான் பிடிச்சி விடுவாராம். அப்படி பிடிச்சி விட்டுண்டே ஸ்மரிப்பாராம். இந்த திருவடி அந்த ராமாவதாரத்துல எவ்வளோ தடவை இந்த தண்டகாரண்யத்துல சஞ்சாரம் பண்ணினது இந்த திருவடி தானே. எனக்காக என்னென்னலாம் பண்ணினது. 14 வருஷம் தூங்கல, அப்புறம் வந்து அந்த காட்டுல இப்படி அயலாத சஞ்சாரம் பண்ணி தனக்காக லக்ஷ்மண சுவாமி என்னென்னலாம் பண்ணினார்னு இந்த ராமச்சந்திர மூர்த்தியாக மாறி இப்ப அதே லக்ஷ்மண சுவாமி தான் பலராம சுவாமியா வந்தார். அதனால அதை நினைச்சுண்டு அந்த பகவான் கிருஷ்ணர் வந்து பலராம சுவாமியோட திருவடியை பிடிச்சு விடுவாராம். இப்படி ஸ்வயம் விஸ்ரமத்யாரியம்னு ஸ்லோகமே இருக்கு. ஸ்வயமாக பகவானே வந்து மடியில போட்டுண்டு பலராம சுவாமியோட காலை பிடிச்சிடுவார்னு இந்த பலராம சுவாமியினுடைய பெருமையை சாட்சாத் பகவான் தன் வாக்குனாலேயே இந்த அத்தியாயத்துல சொல்றார். இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அடுத்தது எல்லோரும் எழுந்துட்டார்கள். இந்த மாடு மேய்ச்சின் போறது தானே அவளுடைய அந்த காரியமாக இருக்கு. அப்படி எல்லோரும் மேய்ச்சின் போயிட்டே இருக்கும்போது இந்த கண்ணுக்குட்டிகளும் இந்த குழந்தைகள் மாதிரி அங்கங்க ரொம்ப தூரம் போயிடுமா. இப்படி இத்தனை ஆயிரக்கணக்கான கண்ணுக்குட்டியில மேய்ச்சின் போயிட்டு இருக்காளோன்னு அப்படி போயிட்டே இருக்கும்போது பகவான் ஒரு குரல் கொடுத்தா போதுமா, மேக கம்பீரயாவாச்சா நாமபிஹி தூரகான் பசூன் மேக கம்பீரயாவாச்சா. அவர் ஒரு குரல் கொடுப்பாராம். அந்த மேல மேகங்கள் ரெண்டும் இடிச்சுண்டா எப்படி ஒரு அதுதானே நம்மளுக்கு அந்த மின்னலாக வருது, அப்புறம் அந்த இடியாக சத்தம் கேட்கறது. அது மாதிரி அவர் ஒரு சத்தம் கொடுத்த உடனே அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் ஓடி கிருஷ்ணர்கிட்ட வருமா. மேக கம்பீரயாவாச்சா நாமபிர் தூரகான் பசுன்னு ரொம்ப தூரம் தள்ளி போயிருக்கிற அந்த கன்றுக்குட்டி எல்லாம் கூப்பிடுவாராம் ஒரு சப்தத்தினாலேயே. இப்படி கூப்பிட முடியுமா அப்படின்னு நம்மளுக்கு ஒவ்வொரு தடவை யோஜனை பண்ணுவோமோன்னோ. இது நாங்கள் பிரத்யட்சமா ஒன்று பார்த்தோம். இது எப்போன்னா ஒரு 2021 அந்த சமயத்தில் இந்த நம்ம பாரத தேசத்திலேயே முதல்ல இருக்கிற நாட்டு மாடுன்னு சொல்லுவா. அதுக்கு இந்த காங்கிரீட்ஸ்னு பேர். அதுலேருந்து தான் மற்ற மாடுகள்லாம் ஒவ்வொன்றா உண்டானது. நம்ம நாட்டு மாடுகள் எல்லாமே வந்தது அதுலேருந்து தான் சொல்லிட்டு சொல்லுவா. அது எங்கே இருக்குன்னா இந்த குஜராத்தில் இந்த கச்சுன்னு சொல்லுவாள், ரான் ஆஃப் கச்சன். அந்த கச்சு கிட்ட நிறைய கிராமங்கள் இருக்கு. அங்கே தான் வந்து அது உற்பத்தி ஆறுது. அங்கேருந்து தான் எல்லாம் பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் ஆறுது. குஜராத்தில் அந்த பிரிவு கொஞ்சம் அழிஞ்சுட்டே வர்றதுனால
அதை வந்து ரொம்ப விடமாட்டான். ரொம்ப பகீரத பிரயத்னப்பட்டு சிரமப்பட்டு பர்மிஷன் வாங்கி 30 மாடு எடுத்துன்னு வரத்துக்குள்ள உண்மையாவே பகீரதன் கங்கை அழிச்சுன்னு வரது போல நாங்கள் அந்த காங்கிரீட் மாடை நம்ம எங்க சமஸ்தானுக்கு கோகுலம் கோஷாலைக்கு அழிச்சுன்னு வந்தோம். அப்போ நாங்கள் போனது சரியான இந்த ஜனவரி மாதம். நல்ல குளிர், பனியே இருக்காது. ஆனால் அந்த இடத்துல இருக்கிற குளிர் எப்படி இருக்கும்னா நம்ம உடம்புல அந்த குளிர் வந்து யாரோ ஊசி குத்துவது போல இருக்கும். நம்ம அந்த சமயத்தில் தான் சமயம் இருந்தது. அண்ணா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பி போனோம். அங்கே ஒரு 4-5 பேர் போனோம். எல்லா பசு மாடையும் பார்த்து அங்கேயே எது நல்ல மாடோ அதை செலக்ட் பண்ணி அப்புறம் நம்ம டாக்டரை வச்சுட்டு அதெல்லாம் பார்த்து எல்லாம் இது பண்ணி அப்புறம் ட்ரக்கில் ஏற்றி அதை ஜாக்கிரதையாக கொண்டு வரணும். அதுக்காக போனோம். அந்த சமயத்தில் பொதுவாக இந்த பாக்கிய மாடு, இந்த கிர் மாடு, ஷாஹிவால் மாடு இவைகள்லாம் வந்து நாங்கள் அழைச்சின்னு வரும்போது போவோம். ஒரு பண்ணை மாதிரி இருக்கும். அந்த ஒரு பண்ணைக்குள்ளே போனால் அந்த எஜமானர் வருவார். இதெல்லாம் இருக்குது, விற்கிறதுக்கு இருக்குது, இதுக்கு இருக்குன்னு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு அந்த பசுக்களை வாங்கி அப்புறம் இங்கே வந்து சம்ரட்சணத்துக்காக வச்சுட்டு இருந்தோம். இந்த காங்கிரீட் அப்படி கிடையாது. நீங்கள் போனால் ஒரு இடத்துல பார்க்கவே முடியாது. அவள் இன்றைக்கும் என்ன பண்ணுவான்னா விடிகார்த்தால ஒரு 5:30, 6, 7 மணிக்கு அந்த மாடை அழைச்சின்னு கிளம்பிடுவா. அந்த மாடு தினமும் 20 கிலோமீட்டர் நடக்கும். அது கூட சேர்ந்துட்டு அதை மேய்ச்சின்னு போகிறவனும் 20 கிலோமீட்டர் நடக்கிறான். இன்றைக்கும் அப்படி தான் போயின்னு இருக்கா. இந்த கிருஷ்ணரை சொல்கிறவனும் மாடு மேய்ச்சின்னு போகிறான்னு இதே தான் அவள் பண்ணின்னு இருக்கா இன்றைக்கும். அதனால் அது போனால் ஒரு இடத்துல போயெல்லாம் வாங்க முடியாது. நீங்கள் வண்டி எடுத்துன்னு வரணும். ஏதாவது ஒரு காட்டுக்கு நடுப்புற ஒரு 100-150 மாடு மேய்ச்சின்னு இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணலாம். அதை அவள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவா. அதை பார்த்து அதுக்குள்ளே அந்த திரவியத்தை கொடுத்து வாங்கிக்கணும்னு இப்படி சொன்னால் நாங்கள் போகிறோம் காட்டுக்குள்ளே சஞ்சாரம் பண்ணிட்டு போகிறோம். சில இடம்லாம் பயமாக இருக்குது. இந்த சினிமாலாம் காம்பெல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது காட்டுக்குள்ளே போய் அடைக்கிற மாதிரி அந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்தது. போயிட்டே இருக்கும்போது அது ஒரு தனி அனுபவம். அப்படி போய் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும் காட்டுக்குள்ளே. அந்த காட்டுக்கு நடுப்புற ஒரு பெரிய வயல் அதில் இருக்குது அப்படின்னா சரின்னு வண்டியை நிறுத்திட்டு நடைய போட்டோம். அந்த ஒரு வெயிலும் கோரமாக இருக்கும், குளிரும் கோரமாக இருக்கும். மத்தியானம் வெயில் அடிக்கிறது, அது அப்படியே முதுகில் அந்த ஒரு இந்த சூடாக ஒரு காய்ச்சி ஊற்றினா மாதிரி வெயில் அடிக்கிறது. ஆனால் குளிர்னால அவ்வளோ வெயில் ரொம்ப சிரமமாக தெரியல. அதனால எப்படியோ ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி போனால் ஒரு வயலில் ஒரு 250 மாடு ஒரு 4 பேர் மேய்ஞ்சின்னு இருக்கா. இந்த கொம்பு இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு யானை நிற்கிறது போல இருக்கும். இங்கேருந்து பார்த்தா அப்படி ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு பசுவும் கம்பீரமாக, அதை பசுன்னு சொல்கிறதா காளைன்னு சொல்கிறதானே தெரியல, பசுமாடே கம்பீரமாக இருந்தது. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது நம்ம இந்த நன்னா இருக்குது அது நன்னா இருக்குன்னு குருநாதர் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இது அதுன்னு, இது வேணும் அது வேணும், இது எவ்வளோன்னு கேளு எதுன்னு கேளுன்னார். உடனே வந்து அதை செலக்ட் பண்ணி அடுத்தது பார்க்கறதுக்குள்ள அது அதே இடத்துல இருந்தால் தானே நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அது எங்கேயாவது போயிடுறது. அது உடனே இந்த மாதிரி போயிடுறதே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, எது வேணும்னு சொல்லிடுங்கோ, அவன் அதை வர வைப்பான் அப்படின்றது போல் அவர் சொன்னான். உடனே இந்த மாதிரி ஒரு 10 மாடு இதெல்லாம் இது வேணும் அது வேணும்னு சொன்ன உடனே இவன் எங்கள் கூட தான் நின்றுட்டு இருக்கான். இங்கே என்ன ஆச்சரியன்னா, அந்த ஒரு 150-200 மாட்டுக்கு அந்த ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு சப்தம் வச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. நாங்கள் எந்த மாடு சொல்கிறோமோ அந்த மாடை கூப்பிடுறது போல ஒரு விதமான ஒரு சவுண்டை கொடுறான். இந்த மாதிரி வாயில் ஏதோ இதை வச்சுட்டு இந்த கெக்கேன்னு ஒரு சவுண்டை விடுறான். அந்த 150 மாடுல அந்த மாடு மாத்திரம் பிரிஞ்சு அவன்கிட்ட வருது. ஆச்சரியமா இருந்தது பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு மாடு செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு தனி சவுண்டு வச்சிருக்கான். அந்த சவுண்டை கொடுத்தா அது தனியா வருது. இப்படி பகவான் வந்து மேக கம்பீரையா வாச்சா நமபிர் தூரகான் பசுன்னு அப்படி அவர் ஒரு சத்தத்தை கொடுத்த உடனே தூரத்தில் இருக்கிற அத்தனை கண்ணுக்குட்டியும் பகவான் நோக்கி ஓடி வந்தது அப்படின்னு பாகவத ஸ்லோகம் இருக்கு. இது சாத்தியமா இல்லையான்னா கண் கூட பார்த்த மாதிரி அவன் கூப்பிடுறான். அந்த கூட்டத்திலேருந்து ஒரு மாடு மாத்திரம் அவன் கிட்ட வருது. நாங்கள் அதை பார்த்தோம். அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு இது. அதனால இது சொல்லும்போது இதையும் சொல்லணும் போல தோணினது. அதனால இது சாத்தியம்தான். அதை நாங்கள் பார்த்ததுனால இவன் கூப்பிட்டாலே வருதுன்னும் போது பகவான் கூப்பிட்டா வராதான்னு. அதனால அப்படி தூரமாக போயிருக்கிற பசுக்கள்லாம் பகவான் இப்படி அவர் கம்பீரமான குரல்ல ஒரு சப்தத்தை கொடுத்தா எல்லாம் திருப்பி கிருஷ்ணர்கிட்ட ஆசையாக ஓடி வந்துருமா. மேக கம்பீரையா வாச்சா நமபிர் தூரகான் பசுன் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். இப்படி பகவான் மாடு மேய்ச்சின்னு போயிட்டே இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்குள்ள விளையாடிட்டே தானே இருக்கா. கிருஷ்ணருக்கும் அந்த குழந்தைகளுக்கும் சண்டை வந்துருதான். இப்படி சண்டை வந்துட்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுத்து போய் எனக்கு முடியவும் இல்லை, நான் போய் கொஞ்ச நேரம் ஒரு மரத்தடியில் போய் சும்மா படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பகவான் அவள்கிட்ட சண்டை போட்டு போய் படுத்துட்டார். உடனே அந்த குழந்தைகள்லாம் வருதான்.
அப்படியே கிருஷ்ணருக்கே தெரியாம கிருஷ்ணரை காலை பிடிச்சி விடுறது, கிருஷ்ணர் கையை பிடிச்சி விடுறது, கழுத்தை பிடிச்சி விடுறதுன்னு கிருஷ்ணருக்கு இப்படி பிடிச்சி விட்டோடனே கிருஷ்ணரும் பார்த்து சிரிக்கிறாராம் அந்த குழந்தைகளை பார்த்து. நீ போய் கோச்சிக்கலாமா கிருஷ்ணா, நீ போய் கோச்சிக்கலாமா, சண்டை வரதான் வரும், கோச்சின்னு போய் இப்படி படுத்துட்டா என்ன பண்றதுன்னு அந்த குழந்தைகள்லாம் வந்து கிருஷ்ணனை சமாதானப்படுத்த உடனே அடுத்த க்ஷணம் கிருஷ்ணருக்கு கோபம் போயிடுதான். அந்த குழந்தைகள்லாம் இவர் எப்படி பலராம சுவாமிக்கு காலை பிடிச்சி விட்டாரோ அதே மாதிரி அந்த குழந்தைகள்லாம் எல்லாரும் போட்டி போட்டுட்டு அவன் என் மடியில காலை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு கிருஷ்ணர் கை காலெல்லாம் பிடிச்சி விடுறானா. இப்படி பிடிச்சி விட்டவனே பிரம்மனிஷ்டால் அவருடைய தன்னுடைய சுவாபிப்பிராயத்தை சொல்றார். இந்த கால் பிடிச்சி விடுறதுன்ற பாக்கியம் மகாலட்சுமிக்கு மாத்திரம் பகவான் அந்த க்ஷீராப்தியில கொடுத்தார். அப்படி கருணாமூர்த்தியா இருக்கக்கூடிய பிரபு கிருஷ்ணாவதாரத்துல இந்த குழந்தைகளுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் இந்த லீலைகளை பிரம்மனிஷ்டால் அவர் அனுபவிச்சு சொல்லிட்டு வரார், வர்ணிச்சுன்னு வரார். அப்படி வர்ணிச்சுட்டே வரும்போது இந்த பலராம சுவாமிக்கும் கிருஷ்ணனுக்கும் ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கானா, அவனுக்கு ஸ்ரீதாமா அப்படின்னு பேர். அந்த ஸ்ரீதாமா வந்து கிருஷ்ணர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றார். இந்த ஸ்ரீதாமா என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணா நம்ம தினமும் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கோம் பாத்தியா, இங்க ஒரு சுகந்தம் அடிக்கிறது பாரு. இந்த சுகந்தம் என்னன்னா, இங்க உள்ளுக்குள்ள ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல நாம இத்தனை நாளா இந்த காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு வரும்போது பழங்கள் சாப்பிட்ருக்கோமோனோ, இதை விட பல ருச்சியான நல்ல பழங்கள்லாம் இந்த தோட்டத்துக்குள்ள இருக்குன்னு நான் இங்க பக்கத்துல இருக்கிறவாளை பத்தி கேள்விப்பட்டு தெரிஞ்சுட்டேன் அவள்கிட்ட கேட்டு. ஆனா அதுக்குள்ள போய் எல்லாராலையும் சாப்பிட முடியாது. அதுக்குள்ள இந்த தேனுகாசுரன் ஒரு அசுரன் கழுத ரூபத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். இந்த தோட்டத்தை ஆக்கிரமணம் பண்ணிட்டு அவன் தன்னுடைய குடும்பத்தோட உள்ள இருந்து கொண்டு யாரையும் உள்ள விடாதபடிக்கு போராதுக்கு இதுக்கு சுத்தி முத்தி இருக்கிற பிராந்தங்கள்ல இருக்கிறவா எல்லோரையும் சம்ஹாரம் பண்ணிட்டு இப்படி ஹிம்சை பண்ணிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது இந்த வாசனை அதுக்குள்ள போய் அப்படி என்னதான் பழங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பழங்கள்லாம் ருச்சி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு கிருஷ்ணா, நம்ம வேணா உள்ள போலாமா, நீ அந்த தேனுகாசுரனை ஒரு வழி பண்றியா அப்படின்ன உடனே இந்த மாதிரி கோப குழந்தைகள் எது கேட்டாலும் உடனே கிருஷ்ணர் சரின்றவர். இதை விட என்ன காரியம், வாங்க உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலராம சுவாமி கோப குழந்தைகள் எல்லோரையும் அழிச்சுன்னு போறா. ஆனா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு. கிருஷ்ணர் கூட போறதுனால உற்சாகமா வரா. உற்சாகமா இப்படி நெருங்கி நெருங்கி வரா. அந்த வனத்தினுடைய வாசனை, அந்த பழங்கள்லாம் பழுத்து இருக்கிறது இதெல்லாம் பார்த்து அந்த ஸ்ரீதாமாக்கு அந்த பழங்கள்லாம் சாப்பிடணும்னு ஆசையோட இப்படி வரா. உள்ள வந்து பார்த்தா என்னன்னா அங்க வந்து முக்கியமா இருக்கிறது எதுன்னா இந்த நொங்கு மரம், பனைமரம் தான் இருக்கான். பனத்தோட்டம் முழுக்க அதுதான் இப்படி ஒரு வாசனையா இருக்கு. அந்த பிராந்தத்திலேயே வந்து இந்த பனைமரம் கிடையவே கிடையாதான் இந்த ஏரியாவை தவிர. அதனால அந்த வாசனை அவளை தொலைக்கிறது, நுங்கு சாப்பிடணுன்ற ஆசையோடு அங்க வரார்கள் அத்தனை குழந்தைகளும். பலராம சுவாமியும் பார்த்தா அவருடைய பலத்தினால என்ன பண்ணினார்னா, ஒரு நல்ல நொங்கு இருக்கிற அந்த மரத்தை போய் அந்த பனைமரத்தை போய் ஒரு குளுக்குறார். மேலேருந்து பொத்து 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 பொத்துன்னு நல்ல அந்த மட்டையா இருக்கக்கூடிய அந்த நொங்குக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாம் விழருது. உடனே அவெல்லாம் சித்தமா இருக்காளா, எல்லாத்தையும் கத்தி கபடாலாம் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து நொங்கெல்லாம் சாப்பிட்றாலாம். அந்த நொங்கு சாப்பிட்ட உடனே அவளுக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கான். நம்மளுக்கும் இந்த இப்போ அடிக்கிற வெயில்ல இந்த மாதிரி யாராவது நொங்க எடுத்துன்னு வந்து தோல்லாம் உரிச்சு கொடுத்தான்னா ஹிதமா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுதானே சீசன். அந்த மாதிரி இந்த நொங்கு சாப்பிடணும்னு இந்த குழந்தைகள்லாம் ஆசைப்படுறாலாம். அப்படி சாப்பிட ஆரம்பிச்சுட்டா என்ன ஒரு டேஸ்டா இருக்கு, என்ன ஒரு ருச்சியா இருக்கு, இந்த பழம் வெளில கிடைக்க மாட்டேங்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படி சாப்பிட ஆரம்பிச்சுட்டா இந்த குழந்தைகள்லாம். யாரோ வந்திருக்கா நம்மளுடைய இந்த வனத்துக்குள்ள வந்து இந்த நம்மளுடைய தோட்டத்துக்குள்ள புகுந்து இப்படி நம்ம பழத்தெல்லாம் சாப்பிட்றான் அப்படின்னு இந்த தேனுகாசுரன் தெரிஞ்சுண்டு அவன் கோபத்தோட வரானா. அவன் கழுத ரூபத்துல இருக்கான் தேனுகாசுரன். இந்த கழுத ரூபத்துல இருந்து கொண்டு அப்படி கழுதனா சாதாரண கழுதல்ல, நல்ல பெரிய கழுத. அவன் அப்படி ஓடி வரும்போதே அவன் ஓடும்போது அவனுடைய 4 கால் பாய்ச்சல்ல வரான். அவன் கால் பட்டு பட்டு இந்த பூமியே பிளக்கறானாம். அந்த பூமியிலேருந்து ஏதோ ஒரு பெரிய இந்த ஜேசிபியிலேருந்து மண் எடுத்து போட்டா எப்படி ஆகும் அந்த மாதிரி அத்தனை மண்ணை பிளந்து கொண்டு பூமியை பிளந்து கொண்டு அவன் ஓடி வரானா. இது யார் இது பண்ணியிருக்கான்னு பார்த்தா பலராம சுவாமின்னு தெரிஞ்செடுத்து நேரா பலராம சுவாமியை நோக்கி தான் வரான் கோபத்தோடு. ஓடி பலராம சுவாமி கிட்ட வரானா. வந்து என்ன பண்றான்னா, தன்னுடைய கழுதை என்ன பண்ணும், 4 நாள் எட்டி உழைக்குமோன்னு நேரா வந்து அந்த பலராம சுவாமியை பார்த்து தன் பின்காலால எட்டி உதைக்கிறான். அப்படி உதைக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, பலராம சுவாமி கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டார். அவன் 2 காலு பலராம சுவாமியோட மார்புல பட்டெடுத்து ஒரு நிமிஷம் கதி கலங்கிட்டார் பலராம சுவாமி.
அப்படி பலராம சுவாமி தன்னை சுதாரிச்சுன்னு நிற்கிறார். அவன் அப்படி உதைச்சிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பவும் ஓடி வந்து உதைப்போம்னு சித்தமா இருக்கான். பாக்கி பேர்கள் எல்லோரும் வந்து பலராம சுவாமியை காப்பாற்றணுன்றதுக்காக கிருஷ்ணனும் வரும்போது, பலராம சுவாமி இந்த தடவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் கையை காமிச்சிட்டு, அப்படி அவன் ஓடி வரவன் அப்படி அந்த பூமியை பிளந்து கொண்டு ஓடி வரவனை பார்க்கும்போது பார்த்துண்டே பலராம சுவாமி சித்தமா இருக்கார். அப்படி அவன் உதைக்கிறதுக்காக திரும்பும்போது அந்த 2 காலையும் பிடிச்சுட்டான். இனிமே 2 காலையும் பிடிச்சிட்டா அவனால என்ன பண்ண முடியும்? அவன் விடுன்றது போல இப்படி உதறான் காலை. இனிமே ஒரே விடுதலை தான் அவனுக்குன்னு சொல்றது போல அவன் தலைக்கு மேல தூக்கி அவன் 2 காலையும் வச்சுட்டு சொழட்டுன்னு ஒரு 10 தடவை சுழட்டுறார். அவனுக்கு அதுலயே உயிர் போன மாதிரி தீர்மானம் பண்ணிட்டான், இதுக்கு மேல நம்ம பிழைக்க மாட்டோம்னு. அதுலயே பஞ்சபிராணனும் கிளம்ப ஆரம்பிச்சிருது. அப்படி சுழட்டி ஒரு பெரிய பனைமரம் அதுல போய் அவன் உடம்பு படுவது போல தெரிக்கிறது போல ஒரு அடி அடிக்கிறார். அந்த அடிச்ச மாத்திரத்துல அவன் உடம்புல பட்டு உடம்பு தெரிச்சு அந்த சரீரம் பிராணம் போய் கீழே விழுறது. தேனுகாசுரன் சம்ஹாரம் ஆயிடுது. இப்படி இவர் அடிச்சதுனால அந்த ஒரு பெரிய மரம் என்னாச்சுன்னா, அந்த மரம் இன்னொரு மரத்து மேல சாஞ்சது, அந்த மரம் இன்னொரு மரம் மேல, இப்படி ஒவ்வொரு மரத்து மேல சாஞ்சி பார்த்தா ஒரு 40-50 மரம், ஒரு மரம் மேல ஒரு மரம், ஒரு மரம் மேல மரம் விழுந்து அதெல்லாம் கீழே விழுந்துருத்தான் அந்த பனை மரம் முழுக்க. அப்படி விழுந்தா இப்ப மேலே ஏறி பெரிச்சு அதுலேருந்து எடுத்து சாப்பிடணுன்ற அந்த அவசியம் இல்லாதபடிக்கு இப்படி சுலபமா ஆக்கிட்டாராம். குழந்தைகள் எல்லாம் உட்கார்ந்தபடியே அதை பெரிச்சுண்டு வேணுங்கிற நொங்கு எடுத்து சாப்பிட்டுண்டு அவெல்லாம் பரம சந்தோஷப்பட்டா அப்படின்னு இந்த தேனுகாசுரனுடைய சம்ஹாரத்தை பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சார். இவ்வாறு தேனுகாசுரன் சம்ஹாரம் ஆன உடனே அந்த அவளுடைய பந்துக்கள்லாம் அங்க இருக்கான்னு சொன்னோன்னு, அந்த அசுரனுடைய பந்துக்கள் அவ எல்லாரும் வந்துட்டாலாம். இதே கழுத ரூபத்துல தான் இருக்கானா, கழுத ஃபேமிலி போல இருக்கவா எல்லாருமே. அதனால எல்லாரும் வந்துட்டா. வந்த உடனே இப்ப என்ன பண்ணாருன்னா, பலராம சுவாமியும் கிருஷ்ணனும் மாத்தி ஒவ்வொருத்தனையும் இதே மாதிரியே சம்ஹாரம் பண்ணிட்டு இருக்காளாம். பின்னாடி இந்த கழுத ரூபத்துல வரனுடைய 2 காலையும் எடுத்து சொழட்டி அடிக்கிறதுன்றது போல அவன் பந்துக்கள் எல்லோரையும் நிர்மூலமாக இந்த சம்ஹாரமானது. மேல தேவர்கள்லாம் சந்தோஷப்பட்டு புஷ்மாரி பொழிகிறார்கள். இந்த தேனுகாசுரன் சம்ஹாரமானோன்னு எல்லோருக்கும் சந்தோஷம். மேல என்ன பண்ணார்னா, இந்த வனத்தை எல்லோரும் வந்து அவளுக்கு வேணுங்கிறத சாப்பிடுவது போல நிர்பயமாக சஞ்சாரம் பண்ணுவது போல அந்த வனத்தை பகவான் ஆக்கிட்டாரா. இனிமே யாரா இருந்தாலும் இந்த தேனுகாசுரன் இந்த இவாளுடைய ஃபேமிலி இவாளுடைய இந்த பந்துக்களை பார்த்து யாரும் கஷ்டப்பட வேண்டாம், யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்றது போல பகவான் அந்த இடத்த பண்ணிட்டார். இப்படி பகவான் அந்த குழந்தைகளோட இந்த காரியத்தை சாதிட்டு வரும்போது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா, இப்படி நம்ம எதை கேட்டாலும் கிருஷ்ணன் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறானே, இந்த மாதிரி அசுரனை சம்ஹாரம் பண்றதெல்லாம் சாதாரண விஷயமா, அப்பேற்பட்ட விஷயத்தை சர்வசாதாரணமாக பண்ணி நமக்காக இப்படி கிருஷ்ணன் பண்றானேன்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் பரம சந்தோஷமா. அதனாலேயே பகவான்கிட்ட அலாதியான பிரியம். அப்படி அந்த குழந்தைகளோட சந்தோஷமாக நண்பர்களோட நண்பர்களாக பகவான் இப்படி வருவாராம். இப்படி பகவான் திரும்ப ஆத்துக்கு பிருந்தாவனத்துக்கு தன் ஆத்துக்கு வராரோனோ, அப்படி வரார்னு தெரிஞ்ச உடனே கோபிகைகள்லாம் இப்போ கிருஷ்ணன் மேல அப்படி ஒரு பக்தி வர ஆரம்பிச்சிருது. இப்படி என்னன்னா, கார்த்தால இந்த கிருஷ்ணன் கிளம்பும் போது எல்லோரும் வந்து அந்த வாசல நின்று கிருஷ்ணன் போற அழக பாப்பாலாம். கிருஷ்ணம் கலையே சகி சுந்தரம் பாலகிருஷ்ணம் கலையே சகி சுந்தரம் கிருஷ்ணம் கத விஷய திருஷ்ணம் கிருஷ்ணம் கத விஷய திருஷ்ணம் ஜகத் பிரப விஷ்ணு சுராரிகன ஜிஷ்ணு சதா பால கிருஷ்ணம் கலையே சகி சுந்தரம். இப்போ கோபிகைகளுடைய மனசு எப்படி ஆயிடுதுன்னா, இப்போ கிருஷ்ணன் மாடு மேய்க்கிறதுக்காக கிளம்புறாரோனோ, எல்லாம் தன்னுடைய காரியத்தை விட்டுட்டு வாசல் எல்லோரும் வந்து நின்றுவாலாம் இந்த கிருஷ்ணன் போற அழகை பார்க்கணும்னு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது கிருஷ்ணனுடையே இங்க இருக்கமே, இப்ப போனா திரும்ப சாயந்தரம் வர பரியந்தம் இந்த கிருஷ்ணன் இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட கிருஷ்ணர் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது கிருஷ்ணர் சிரிச்சுட்டே போவாரோனோ, அந்த முகத்தை பார்த்து சந்தோஷப்படுவாளாம். அப்படி போற அந்த கிருஷ்ணனை பார்த்து இந்த கோபிகைகள்லாம் சொல்றாளாம், போதுண்டி உள்ளுக்குள்ள வேலை செஞ்சது, வா கிருஷ்ணன் கிளம்பிட்டான், கிருஷ்ணனை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசுறாளாம். கிருஷ்ணம் கத விஷய திருஷ்ணம் ஜகத் பிரப விஷ்ணு சூராரி கண ஜிஷ்ணு சதா பால கிருஷ்ணம்
கலையே சகி சுந்தரம். நாராயண தீர்த்த தரங்கத்துல கிருஷ்ணம் கலையே, கிருஷ்ணனை பாரு எப்படி இருக்கார். கிருஷ்ணம் கத விஷய திருஷ்ணம். அவன் பார்த்தா கிருஷ்ணா அப்படின்னா ஆசை, அவன் மேல ஆசை வரும். ஆனா அவனுக்கு அவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஆசைகள்லாம் போய் அவன்கிட்ட போயிடும், நம்ம ஆசை முழுக்க அவன்கிட்ட வந்துடும். கிருஷ்ணம் கத விஷய திருஷ்ணம், விஷய சுகத்துல இருக்கிற அந்த திருஷ்ணா அப்படின்னா ஆசை, அதெல்லாம் போய் பகவான் கிட்ட வந்துடும். அப்பேற்பட்ட பகவான் விஷ்ணு தான் இங்க போயின்னு இருக்கார் அப்படின்னு தரங்கம் அற்புதமாக வர்ணிக்கிறார். இந்த மாடு மேய்ச்சின்னு போற இந்த கிருஷ்ணரை கோபிகைகள் ஒவ்வொருத்தையும் பார்த்து வர்ணிக்கிறாள். இங்க சொல்லும்போது பிருந்தாவனத்துல பிரம்மனிஷ்டால் சொல்லும்போது அவ வராராம் கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்துட்டாண்டி, மாடு சத்தெல்லாம் கேட்கறதுன்னு உடனே திரும்பவும் சித்தமா இருப்பாலாம். அந்த கிருஷ்ணன் வரும்போது அவன் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு. இதான் பின்னாடி அந்த கோபிகா கீகத்துல கோபிகைகள்லாம் சொல்றாளே, த்ருட்டி யுகாயத்தே தாம பசியதாம்னு. கிருஷ்ணா நீ போனதுக்கு அப்புறம் நீ எப்ப வருவேன்னு ஒவ்வொரு க்ஷணமும் எங்களுக்கு யுகம் மாதிரி இருக்கும்னு அது பின்னாடி கோபிகா கீதத்துலலாம் வருது. அந்த மாதிரி காத்துன்னு இருப்பாலாம். இப்படி கிருஷ்ணர் வந்த உடனே கிருஷ்ணரை பார்க்கும்போது ஆனந்தம் பொங்கும். பக்தியில இப்படி கிருஷ்ணரை பாப்பா. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாழ்ச்சுட்டே தான் உள்ள வருவாராம். சந்தோஷமாக பிரசன்னமாக மந்தஹாசத்தோட புல்லாங்குழல் வாச்சுட்டே வரும்போது இப்படி கிருஷ்ணனை பார்த்துட்டே இருப்பாலாம். அவளுக்குமே சிரமமா இருக்குமா, கார்த்தாலேருந்து வேலை பார்த்து சரீர சிரமங்கள்லாம் இருக்கும்போது அப்படி அவ எல்லாரையும் பார்த்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டே ஒரு மந்தஹாசத்தோட ஒரு சிரிப்போட ஒரு கட்டாட்சத்தை போடுவாராம். அந்த கட்டாட்சத்தை போட்ட உடனே அவளுக்கு ஏதோ எனர்ஜி வந்த மாதிரி பூஸ்டப் ஆகுமா. அந்த சிரிச்ச முகத்தோட பகவான் புல்லாங்குழல் வாசிச்சுட்டே அந்த கோபிகைகளை பார்த்த உடனே அவ மனசு முழுக்க பகவானுக்கு அப்படி அபகரித்தது போல பகவான் போவார், அவ மனசை முழுக்க எடுத்துண்டு அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இப்படி ஒரு பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டா கோபிகைகள் இப்ப வெண்ணெய் பால் தயிர் வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாம் ரெண்டாம் பட்சம் தான், பகவான் தான் அப்படின்றது போல மேலே அவளுடைய பக்தி ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு இப்படி பகவானை பார்த்துட்டே இருக்கார். பகவானும் அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் விட்ட உடனே கோபிகைகளே அப்படி இருக்கும்போது யசோதைக்கு எவ்வளோ ஆசையா இருப்பா. கிருஷ்ணன் வந்துட்டான் அப்படின்ன உடனே கிருஷ்ணனுக்கு மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ண சொல்லி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி சித்தமாக கிருஷ்ணன் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தோடனே நல்லா வஸ்திரங்கள்லாம் கொடுத்து ஆகாரம் சித்தமா வச்சிருப்பாலாம், குழந்தை பசியோட இருக்குமேன்றதுக்காக. இப்படி கிருஷ்ணனும் பலராம சுவாமியும் சேர்ந்து சாப்பிடும்போது நிறைய குழந்தைகளும் வந்துருவாலாம், நாங்களும் கிருஷ்ணராத்திலேயே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. யசோதை அதுக்கும் சித்தமா இருப்பாலாம். அத்தனை பேருக்கும் கிருஷ்ணரோட உட்காந்துட்டு யசோதை ஆகாரம் கொடுத்து எல்லாரும் சிரிச்சுட்டே வயிறு நிறையா சாப்பிட்டதுக்கு அப்புறம் படுத்துக்கிறதுக்காக அவ ஆத்துக்கு போயிடுவா. கிருஷ்ணரும் பலராம சுவாமியும் படுத்துப்பாருன்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணர் கார்த்தால எழுந்துட்டு மாடு மேய்க்கிறது இது ஒரு டைம் டேபிள் மாதிரி இந்த அத்தியாயத்துல முழுக்க வர்ணிச்சுன்னு வர. அற்புதமாக இது நினைச்சா ஸ்மரிச்சாலே எப்படி பகவான் இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு பரம சந்தோஷமா இருக்கு. பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சது அனுபவிச்சு நம்ம படிக்கும் போது நம்ம அனுபவிக்கும் போது அது பரமானந்தத்தை உண்மையாவே கொடுக்கறது. இப்படிலாம் பகவான் பிருந்தாவனத்துல எழுந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் பலராம சுவாமி இல்லாம இந்த குழந்தைகள் எல்லாம் அழிச்சுன்னு போகும்போது கொஞ்சம் வேற வழியா போகும்போது யமுனக்கரை, அந்த யமுனக்கரையில இன்னும் இந்த யமுனை ஜலம் ஒரு மடு மாதிரி பெருசா நிறைய தேங்கி இருக்கான், ஒரு ஏரி மாதிரி இருக்கான், நிறைய ஜலம் இருக்கு. அந்த யமுனா ஜலம் தான் அதுவும். அப்படி அந்த மடு தேங்கி இருக்கு. இந்த குழந்தைகள்லாம் வரும்போது தாகமா இருக்கேன்றதுக்காக அந்த மடுவில் இருக்கிற ஜலத்தை குடிக்கிறார்கள். அந்த கன்றுகள்லாம் குடிக்கிறது. குடிச்ச அடுத்த க்ஷணம் எல்லாம் பட்டு 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 பட்டுன்னு மயங்கி விழுந்துட்டா. இவ அப்படி மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் தான் பகவான் பார்க்கறார், அந்த ஜலம் முழுக்க விஷமாக இருக்கு. அங்க என்னன்னா அந்த ஜலத்துக்குள்ளதான் ஒரு பெரிய சர்ப்பம் இருக்கு. அந்த சர்ப்பத்தை துரத்தி பகவான் அந்த காளியனுக்கு அனுகிரகம் பண்ற சரித்திரம்லாம் அடுத்த அத்தியாயத்துல வருது. உடனே பகவான் அந்த குழந்தைகள் எல்லோரையும் தன்னுடைய அமிர்த கட்டாட்சத்தினால உயிர்ப்பிச்சா அவளுக்கு தெரிஞ்சிருத்து நம்ம உயிர் போயிடுத்து, பகவானாலதான் நம்மளுக்கு திரும்ப உயிர் வந்திருக்குன்னு அவ உணர ஆரம்பிச்சிட்டான். அந்த கிருஷ்ணர்கள்லாம் கிருஷ்ணன்ட்ட நேரா ஓடி கட்டி கொண்டு நாங்க ஜலத்தை குடிச்சோம், என்ன ஆனதுன்னே தெரியல, உயிர் போனது போல ஆயிடுத்தோடனே அவ எல்லாரையும் சமாதானப்படுத்துற. இதை சீக்கிரத்துல இதை சரி பண்ணி நம்ம இது பண்ணும் பகவான் தீர்மானம் பண்ணிட்டார். அப்படி இருக்கிற அந்த சர்ப்பத்தை துரத்திட்டார் அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சுகாச்சாரியால் இதை சுருக்கமாக சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். மேல பரீட்சித்து அடுத்த அத்தியாயத்துல கேள்வி கேட்ட உடனே ஒரு அத்தியாயம் முழுக்க காளிங்க நர்த்தனத்தை விஸ்தாரமா சொல்ல போற. பகவான் இப்படி அற்புதமாக மாடு மேய்ச்சது, அப்புறம் தேனுகாசுரனை சம்ஹாரம் பண்ணினது, பலராம சுவாமியை பற்றி பெருமையாக பேசினதெல்லாம் இந்த அத்தியாயத்தினுடைய கதை. மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம்.
अथ पञ्चदशोऽध्यायः। श्रीशुक उवाच ततश्च पौगण्डवयश्रुतौ रजे बभूवतुस्तौ पशुपालसम्मतौ गाश्चारयन्तौ सखिभिः समं पदैः बृन्दावनं पुण्यमतीव चक्रतुः तन्माधवो वेणुमुदीरयन् वृतः गोपैर्गृणद्भिः स्वयशो बलान्वितः पशून् पुरस्कृत्य पशव्यमाविशत् मिहर्तुकामः कुसुमाकरं वनं तन्मञ्जुघोषालि मृगद्विजाकुलं महन्मनः प्रख्यपयः सरस्वता वातेन जुष्टं शतपत्रगन्धिना निरीक्ष्य रन्तुं भगवान् मनोदधे स तत्र तत्र अरुणपल्लवश्रिया फलप्रसूनोरुभरेण पादयोः स्पृशच्छिखान् वीक्ष्य वनस्पतीन् मुदा स्मयन्निवाहाग्रजम् आदिपूरुषः। श्रीभगवानुवाच अहो अमी देववरामरार्चितं पादाम्बुजं ते सुमनः फलार्हणं नमन्ति उपादाय शिखाभिरात्मनः तमोपहत्यै तरुजन्म यत्कृतम् एते अनिलस्तव यशः अखिललोकतीर्थं गायन्त आदिपुरुषानुपदं भजन्ते प्रायो अमी मुनिगणाः भवदीयमुख्याः गूढं वनेऽपि न जहति अनघात्मदैवं नृत्यन्त्यमी शिखिनयीड्यमुदाहरिण्यः कुर्वन्ति गोप्य इव ते प्रियमीक्षणेन सूक्तैश्च कोकिलगणाः गृहमागताय धन्यावनौकस इयान् हि सतां निसर्गः धन्येयमद्य धरणी तृणवीरुधस्त्वत् पादस्पृशः द्रुमलताः करजाभिमृष्टाः नद्योद्रयः खगमृगाः सदयावलोकैः गोप्योऽन्तरेण भुजयोरपि यत्स्पृहा श्रीः। श्रीशुक उवाच एवं वृन्दावनं श्रीमत् कृष्णः प्रीतमनाः पशून् रेमे सञ्चारयन्नद्रेः सरिद्रोधः सुसानुगः क्वचिद्गायति गायत्सु मदान्धालिषु अनुरतैः उपगीयमानचरितः सृग्वी सङ्कर्षणान्वितः क्वचिच्च कलहंसानाम् अनुकूजति कूजितम् अभिनृत्यति नृत्यन्तं बर्हिणं हासयन् क्वचित् मेघगम्भीरया वाचा नामभिर्दूरगान् पशून् क्वचित् आह्वयति प्रीत्या गोपालमनोज्ञया चकोर क्रौञ्च चक्राह्व भारद्वाजांश्च बर्हिणः अनुरौति स्म सत्त्वानां भीतवत् व्याघ्रसिंहयोः क्वचित् क्रीडापरिश्रान्तं गोपोत्सङ्गोपबर्हणं
स्वयं विश्रमयति आर्यं पादसंवाहनादिभिः नृत्यतो गायतः क्वापि वल्गतो युध्यतो मिथः गृहीतहस्तौ गोपालान् हसन्तौ प्रशशंसतुः क्वचित् पल्लवतल्पेषु नियुद्धश्रमकर्षितः वृक्षमूलाश्रयस्येते गोपोत्सङ्गोपबर्हणः पादसंवाहनं चक्रुः केचित्तस्य महात्मनः अपरे हतपाप्मानो व्यजनैः समवीजयन् अन्ये तदनुरूपाणि मनोज्ञानि महात्मनः गायन्ति स्म महाराज स्नेहक्लिन्नधियः शनैः एवं निगूढ आत्मगतिस्वमायया गोपात्मजत्वं चरितैर्विडम्बयन् रेमे रमालालित पादपल्लवः ग्राम्यैः समं ग्राम्यवदीशचेष्टितः श्रीरामा नाम गोपालः रामकेशवयोः सखा सुबलः स्तोककृष्णाद्याः गोपाः प्रेम्णेदमब्रुवन् राम राम महाबाहो कृष्णदुष्टनिबर्हणा इतो अविदूरे सुमहत् वनं तालालिसङ्कुलं फलानि तत्र भूरीणि पतन्ति पतितानि च सन्ति किं तु अवरुद्धानि धेनुकेन दुरात्मना सोतिवीर्य असुरो नाम हे कृष्णा खररूपधृक् आत्मतुल्यबलैः अन्यैः ज्ञातिभिः बहुभिः वृतः तस्मात् कृतनराहारात् भीतैः नृभिः अमित्रहन् न सेव्यते पशुगणैः पक्षिसङ्घैः विवर्जितं विद्यन्ते अभुक्तपूर्वाणि फलानि सुरभीणि च एष वै सुरभिर्गन्धः विषूचीनो अवगृह्यते प्रयच्छतानि नः कृष्णा गन्धलोभितचेतसां वाञ्छास्ति महती राम गम्यतां यदि रोचते एवं सुहृद्वचः श्रुत्वा सुहृत्प्रियचिकीर्षया प्रहस्य जग्मतुर्गोपैः वृतौ तालवनं प्रभु बलः प्रविश्य बाहुभ्यां तालान् सम्परिकम्पयन् फलानि पातयामास मतङ्गज इवौजसा फलानां पततां शब्दं निशम्य असुररासभः अभ्यधावत् क्षितितलं सनगं परिकम्पयन् समेत्य तरसा प्रत्यक् द्वाभ्यां पद्भ्यां बलं बली निहत्य उरसिका शब्दं मुञ्चन् पर्यसरत्खलः पुनरासाद्य संरब्धः उपक्रोष्टा पराक्स्थितः चरणौ अपरौ राजन् बलाय प्राक्षिपदृशा
सतं गृहीत्वा प्रबदोः भ्रामयित्वैकपाणिना चिक्षेप तृणराजाग्रे ब्राह्मणत्यक्तजीवितं तेनागतो महातालः वेपमानो बृहच्छिराः पार्श्वस्थं कम्पयन् भग्नः स चान्यं सोऽपि चापरं बलस्य लीलयोत्सृष्टः खरदेहहताहताः तालाश्च कम्पिरे सर्वे महावातेरिता इव नैतच्चित्रं भगवती ह्यनन्ते जगदीश्वरे ओतप्रोतमिदं यस्मिन् तन्तुष्वङ्गयथापटः ततः कृष्णं च रामं च ज्ञातयो धेनुकस्य ये क्रोष्टारः अभ्यद्रवन् सर्वे संरब्धाः हतबान्धवाः तांस्तान् आपततः कृष्णः रामश्च नृपलीलया गृहीतपश्चात् चरणान् प्राहिणोत् तृणराजसु फलप्रकरसङ्कीर्णं दैत्यदेहैः गतासुभिः रराजभूः सतालाग्रैः घनैरिव नभस्थलं तयोस्तत् सुमहत्कर्म निशाम्य विबुधादयः मुमुचुः पुष्पवर्षाणि चक्रुः वाद्यानि तुष्टुवुः अथ तालफलान्यादन् मनुष्याः गतसाध्वसाः तृणं च पशवश्चेरुः हतधेनुककानने कृष्णः कमलपत्राक्षः पुण्यश्रवणकीर्तनः स्तूयमानः अनुगैर्गोपैः साग्रजो व्रजमाव्रजत् तं गोरजश्छुरित कुन्तलबद्धबर्ह वन्यप्रसूनरुचिरेक्षण चारुहासं वेणुं क्वणन्तम् अनुगैः अनुगीतकीर्तिं गोप्यो दिदृक्षितदृशः अभ्यगमन् समेताः पीत्वा मुकुन्दमुखसारघमक्षिभृङ्गैः तापं जहुर्विरहजं व्रजयोषितोऽह्नि तत्सत्कृतिं समधिगम्य विवेशगोष्ठं सौव्रीडहासविनयं यदपाङ्गमोक्षं तयोर्यशोदारोहिण्यौ पुत्रयोः पुत्रवत्सले यथा कामं यथा कालं व्यधत्तां परमाशिषः गतध्वानश्रमौ तत्र मज्जनोन्मर्दनादिभिः नीवीं वसित्वा रुचिरां दिव्यस्रग्गन्धमण्डितौ जननी उपहृतं प्राश्य स्वाद्वन्नमुपलालितौ संविश्य मीरशय्यायां सुखं सुषुपतुर्व्रजे एवं स भगवान् कृष्णः बृन्दावनचरः क्वचित् ययौ राममृते राजन् कालिन्दीं सखिभिर्वृतः अथ गावश्च गोपाश्च निदाघातपपीडिताः दुष्टं जलं पपुस्तस्याः तृषार्ताः
विषदूषितं विषाम्भः तदुपस्पृश्य दैवोपहतचेतसः निपेतुः व्यसवः सर्वे सलिलान्ते कुरुद्वः वीक्ष्यतान् वै तथा भूतान् कृष्णो योगेश्वरेश्वरः ईक्षया अमृतवर्षिण्या स्वनाथान् समजीवयत् ते सम्प्रतीतस्मृतयः समुत्थाय जलान्तिकात् आसन् सुविस्मिताः सर्वे वीक्षमाणाः परस्परम् अन्वमंसत तद्राजन् गोविन्दानुग्रहेक्षितं पीत्वा विषं परेतस्य पुनरुत्थानम् आत्मनः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे धेनुकवधो नाम पञ्चदशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।